பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினையும் சாமையும் வச்சு நம்ம கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியும் இட்லி தோசை ஊற்றுறதுக்கு பதில் இது ஒரு நாளைக்கு நான் நைட் டைமில் கஞ்சியாக நான் கொடுத்துருவேன். கஞ்சினா கொஞ்சம் சூடாக குடிப்பாங்க. காலை டைமில் நம்ம எல்லாரையுமே பார்க்க முடியாது. அதனால் நைட் டைமில் நம்ம ஒரு டின்னர் ரெசிபி மாதிரி நான் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். தினையும் சாமையும் ஆனால் அரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ரெண்டுத்தையும் தனித்தனியாக தனித்தனியாக எடுத்துக்காமல் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி இந்த ஏனத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நான் 1 டம்ளர் அளவு தான். மொத்தம் நான் 5 பேர் குடிக்கிறோன்னா ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வீட்டரிசியோ நம்மக்கிட்ட இருக்கிற நொய்யரிசி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சாதம் வடிக்கிற அரிசி எதனா பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம்ஸ்லாம் வைப்பாங்கள்ல, நம்ம நோன்பு கஞ்சி மாதிரி வைப்பாங்கள்ல, அதில் நான் பட்டை நம்ம எல்லாமே கறிப்பட்டை அது எல்லாத்தையுமே போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயிலே யூஸ் பண்ணலாம். வேறு நல்லெண்ணெயோ எதுவுமே அதுக்கு யூஸ் பண்ண தேவை. இது நம்ம தேங்காய் ஃப்ளேவர் கொடுக்குறதால இன்னுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக ஜீரகம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை எதுவுமே போட வேண்டாம். நம்ம பட்டை நம்ம கஞ்சியாக வாயில் குடிக்கும்போது வாயில் அகப்படுறதால நான் அடிக்கடி இதை செய்வேன். வாயில் அகப்பட்டுகிட்டே இருக்கும், வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் எதுவுமே நான் அந்த பட்டை அந்த கருவேப்பிலை கூட போடுறதில்ல. என் பையன் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வாயில் அகப்பட்டாலே வாயில் வருதுன்னு எடுத்து கீழே தரையில் வச்சுருவோம். நமக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி எதுவுமே போடுறதால பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கஞ்சை ஒரு 3 தடவை, இது திணைன்றதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். லைட்டாக நல்லா ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் அதில் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம், காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே போடுறதில்ல. அதனால் நம்ம ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். பைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். ஏன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சதுன்னா வாயில் அப்பப்போ மிளகு வரும். நல்லாவே பைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மிளகு நம்ம இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிக்கும், அடிக்கடி சளி பிடிக்கும். அதனால் மிளகு ஜீரகம் நான் நல்லாவே கொஞ்சம் மிளகு எக்ஸஸாகவே போட்டிருக்கேன். இது போட்டு அந்த வெங்காயம் நம்ம பூண்டு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இதை கொட்டிக்கலாம். இது கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தினைக்கஞ்சி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் மாவு அரைப்பேன். மாவு அரைச்சிட்டு நான் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த இது புட்டு கஞ்சி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம சாதா கஞ்சி சாப்பிட்றத விட இந்த தினைக்கஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கினா 1.5 டம்ளர் எடுத்துக்கினா இந்த 1.5 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா நம்ம 10 டம்ளர் 20 டம்ளர் கூட தண்ணி ஊற்றலாம். இது கஞ்சின்றதால பார்த்திங்கன்னா 20 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஒரு தடவை நீங்கள் எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு குடிக்கிற பக்குவத்தில் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கே மெஷர்மெண்ட்டு கரெக்டாகிடும். நான் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றுவேன். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு சொம்பு அளவுக்கு நான் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள். பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 விசில், கரெக்டாக ஒரு 5 விசில் வச்சு இறக்கி பாருங்கள். எப்பயுமே நம்ம இட்லி ஊற்றி நம்மளுக்கு தான் இல்லை ஃபேமிலி இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இட்லி ஊற்றி. அதுக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம். இது கஞ்சியாக ரெடி பண்ணிங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே வச்சு நான் 5 விசில் வச்சு இறக்கிக்கிறேன். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நோம்பு கஞ்சி மாதிரி இருக்கும் இது குடிக்கிறதுக்கு. கொத்தமல்லி தழைலாம் இது போட வாயில் ஆக்கப்படும். ஓகே, தேங்க்யூ.